ஸ்மிருதி மந்தான அணி வெற்றி பெற்றதில் ஒரு பக்கம் மகிழ்ச்சி என்றாலும் ஜெமிமா அணி தோல்வி அடைந்ததில் வருத்தமாக தான் இருக்கிறது. 4 முறை இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றும் கோப்பையை வெல்ல முடியவில்லை டெல்லி அணியால். டெல்லி அணி முதல் 5 பேட்ஸ்மேன் சிறப்பாக செயல்பட்டு 20 ஓவர்களில் 203 ரன்கள் எடுத்தனர். இறுதிப் போட்டி பொறுத்தவரை இது ஒரு நல்ல ஸ்கோர் தான். பெங்களூரு அணிக்கு இது சவால் போல தான் இருந்தது. ஆனால் யாருக்கும் தெரியாத விஷயம் என்னவென்றால் டெல்லி அணி அடித்த இந்த ஸ்கோர் பெங்களூரு அணியின் 2 பேட்ஸ்மேன்களுக்கே பத்தாது என்று. ஸ்மிருதி மந்தானா மற்றும் ஜார்ஜ் வால் என்ற 2 ராட்சசிகள் ஒட்டு மொத்த டெல்லி அணியின் கோப்பை கனவை பொடி பொடியாக அடித்து நொறுக்கினர். ஆனாலும் போட்டி கடைசி ஓவர் வரை சென்றது. 19.4 ஓவரில் தான் வெற்றிக்கான 204 ரன்களை எடுக்க முடிந்தது பெங்களூரு அணியால். இரு அணிகளும் சம பலத்தில் தான் இருந்திருக்கிறார்கள் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. பெங்களூரு அணி இந்த தொடர் முழுவதும் தனது ஆதிக்கத்தை செலுத்தியது 2 போட்டிகளை தவிர. ஜெமிமா இந்த தொடரில் தோல்வி அடைந்து இருந்தாலும் அவர் கேப்டன்சி அருமை மற்றும் வெற்றிக்கான போராட்டத்தில் அவர் சிறப்பாக செயல்பட்டார் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. பெங்களூர் அணி 2வது முறையாக வெற்றி பெற்று இருக்கிறார்கள். ஒரு பக்கம் வெற்றி களிப்பு மற்றொரு பக்கம் சோகத்தின் அழுகை என்று இந்த WPL முடிந்து இருக்கிறது. நீங்க சொல்லுங்க, பெங்களூரு வெற்றி மகிழ்ச்சி பிடித்து இருக்கிறதா? டெல்லி அணி தோல்வியின் சோகம் வலிக்கிறதா?